வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ப்ரூக்ஃபீல்ட் மால்ல தான் இருக்கேன். ஜெய்கிருஷ்ணா பஜாஜ் ஸோ அவங்களோட 31 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷனை கொண்டாடுற வகையில் த நியூ பஜாஜ் பல்சர் என்எஸ் 400Z இதோட ஒரு கிராண்ட் லான்ச் இங்கே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் தான் நம்ம இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கோட ஒரு கம்ப்ளீட் வாக்கரும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னெல்லாம் நியூ ஃபீச்சர்ஸ் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரொம்பவே மோஸ்ட் அஃபோர்டபுள் ஒரு 400cc பைக்காகவே இருக்கு. ஸோ வாங்க டீட்டெயிலாக இந்த பைக்கோட ஒரு கம்ப்ளீட் வாக்கரும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். பஜாஜ் பல்சர் என்எஸ் 400Z அதோட ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 600 மீட்டர் த்ரோ இருக்க வகையில இதோட வெளிச்சம் இருக்கு நமக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்எஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஜி ஷேப்டு டிஆர்எல்ஸுமே நமக்கு வந்திருக்கு. அண்ட் லிவர்ஸ் போத் கியர் அண்ட் பிரேக் லிவர்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் வந்திருக்கு. 320 mm ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே மேசிவா இருக்குன்னு சொல்லுவேன். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 17 inch வீல்ஸ்ல 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அப்படியே ரியர்ஸ்ல பார்த்தாலும் சேம் 17 inch வீல்ஸ் தான். பட் டயர் ப்ரொஃபைல் வந்து 140/70 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரியர் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் 230 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விங் ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்பிள் எக்ஸாஸ்ட் தான். என்எஸோட அந்த சேம் டிசைன் டீம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்ஜின் மட்கார்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 400 சொல்லிட்டு அனிமேட்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம்ல தான் வந்திருக்கு. இன்ஜின் நமக்கு டோமினர்ல கொடுத்திருந்த அதே 373cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சேம் பவர் தான் டெலிவரி பண்ணுது. 40 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 35 Nm ஆஃப் டார்க். ஸோ ரியர் ஷாக் அப்சர்வரும் பாத்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ், ரியர் ஹேண்டில்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் இது எல்லாமே நமக்கு என்ன சொல்ற அந்த சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெட், ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ 3மே நமக்கு இங்க இருக்கு. அண்ட் இந்த ரியர் வியூ மிரர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டோமினர்ல வந்திருந்தா அதே ஒரு ரியர் வியூ மிரர்ஸ் தான் நமக்கு கேடிஎம்ல இதே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே இந்த நமக்கு வந்து ஒரு மல்டி கலர்ட் எல்சிடி டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. சைட்லேயே ஒரு எம்ஐடி டிஸ்பிளே, மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தாலே நமக்கு இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பொசிஷன் நல்லாவே இருக்கும். அடுத்த ஹசார் ஸ்விட்ச் இருக்கு, இன்ஜின் கீழ் ஸ்விட்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட்கான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்க்கும்போது இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹாரன், அடுத்து நமக்கு இந்த எம்ஐடி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இந்த இடத்துல பவர் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் எம்எஸ்ல வந்திருக்கு. அதே ஒரு ஃபியூல் டேங்க் தான். நமக்கு பேடிங்ஸ்ல இருந்து எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கு. சீட்டிங்ஸும் நமக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபேரிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஓவராலா இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு 174 கிலோ வருது. அண்ட் இதோட சீட் ஹைட்னு பார்க்கையில 807 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 168 mm வந்திருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் நமக்கு என்எஸ் 200 இருக்கு. அதே ஒரு லெவல் ஆஃப் தான். என்எஸ் 200ல வந்து நமக்கு 805 கொடுத்துருப்பாங்க. இதுல 807. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரெண்டுமே சேம் தான். 168 mm தான் வருது. அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் இதோட பிரைசிங் 1,85,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 400cc செக்மெண்ட்லேயே இது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட எல்லா கலர்ஸுமே நமக்கு ரெடி அவைலபிளா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெய்கிருஷ்ணா பஜாஜ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெய்கிருஷ்ணா பஜாஜ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.